1926 வெஸ்ட் வெர்ஜீனியால கேத்ரின் கோல்மன்ற சின்ன பொண்ணு வெளியே காத்திருந்து ஜன்னல்ல இருக்க வடிவேலு உருவகங்களோட பெயரை சொல்லிட்டு இருக்கா. அவளோட பெற்றோர்கள் பள்ளி அதிகாரிகளோட பேசிட்டு இருக்காங்க. கேத்ரின் கணக்குல ரொம்ப சிறந்து விளங்குனதுனால புத்திசாலித்தனமான மாணவர்களுக்கான பள்ளிக்கு அனுப்ப சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. 6ஆம் வகுப்புல இருந்து தொடர கேத்ரினுக்கு 8 வயசே ஆனாலும் சில கிளாஸை ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்துல கருப்பினத்தவர்களுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து தான் இருந்துச்சு. புது பள்ளிக்கூடத்துல அவளுடைய ஆசிரியர் ஒரு அல்ஜீப்ரா கணக்கை போட சொல்லி கேட்க சின்ன கேத்ரின் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம விடையை கண்டுபிடிச்சு இளம் வயதினர்களுக்கு அந்த விளக்கத்தையும் சொல்லி கொடுக்கிறா. கலர்டு பீப்புளா ஒதுக்கப்பட்ட அவளுடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய சவால்களை சந்திக்கிறா. அதுல ஒண்ணுதான் இப்போ இந்த போலீஸ்காரர் கார் பிரேக் டவுன் ஆனதுக்காக தேவையில்லாத கேள்வியை கேட்டுட்டு அவங்கள வழிமறைச்சு நின்னாரு. நாசால வேலை பார்க்கறவங்கன்னு சொன்ன பிறகுதான் நாசா லாஞ்ச்லி ரிசர்ச் சென்டர் வரைக்கும் வந்து விட்டுட்டு போறாரு. ஸ்பேஸ் டாஸ்க் குரூப் ரஷ்யா ஏவிய முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் 1 பற்றிய செய்தியை பார்த்துட்டு இருந்தாங்க. சோவியத் யூனியன் செயற்கைக்கோளை ஏவியது மூலமா யூஎஸ்ஐயும் உளவு பார்க்க நேரிடும்னு லீடர்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. சீக்கிரமா யூஎஸோட கோளை விண்வெளியில அனுப்புறதுக்காக பொறுப்பு தலைவர்கள் ஆல் ஹாரிசன் கொடுத்திருந்தாங்க. நிறைய கலர்டு விமன் கம்ப்யூட்டரா வேலை பார்த்தாங்க. அதாவது கையிலேயே கணிதத்தை நிகழ்த்துறவங்கள கம்ப்யூட்டர்ஸ்னு குறிப்பிட்டாங்க. டாரதி, கேத்ரின், மேரி 3 பேருமே வெஸ்ட் ஏரியா கம்ப்யூட்டிங் டிவிஷன்ல தான் இருந்தாங்க. இந்த டிவிஷன் லாஞ்ச்லி ரிசர்ச் சென்டர்ல இருந்து டாரதி எல்லாருக்கும் புது டாஸ்க் அசைன் பண்றாங்க. மேரிய மேல் என்ஜினியர்ஸ் அசிஸ்டண்டா நியமிக்கிறாங்க. டாரதியோட சூப்பர்வைசர் விவியன் மிச்சல் வந்து அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி சால்வ் பண்ற திறமையை கொண்ட கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் டாஸ்க் குரூப்புக்கு வேணும்னு கேட்க டாரதி கேத்ரினை சிபாரிசு செய்யறாங்க. விவியன் கிளம்பும்போது டாரதி சூப்பர்வைசர் பொசிஷன் எதுவும் அவ முன்னேற முடியுமான்னு கேட்க மிச்சல் அதை தீர்மானிக்கிற அதிகாரம் எனக்கு இல்லைன்னு, இப்போதைக்கு பெர்மனன்ட் சூப்பர்வைசரை நியமிக்க எந்த நோக்கமும் இல்லைன்னு குறிப்பிடுறாங்க. மேரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் போறாங்க. அங்க க்ளோஸ்டு சேம்பர்ல ஸ்பேஸ் கேப்சூல விண்ட் டனல் டெஸ்டிங்காக வச்சிருந்தாங்க. அந்த டெஸ்டிங்கை எதிர்கொள்ள முடியாத ஸ்பேஸ் கேப்சூலோட வெளிப்புறம் வெப்ப கவச பேனல்கள் பறந்து டெஸ்டிங்கில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மேரி கேப்சியூல் டிசைனில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்னரை பேனல்ஸில் உபயோகப்படுத்த சொல்கிறாங்க. சீஃப் இன்ஜினியர் கார்ல் ஜெலன்ஸ்கி மேரி ஒரு இன்ஜினியராக எல்லா தகுதியும் இருக்கணும், காலியாக இருக்க நாசா இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாரு. மறுபக்கம் கேத்ரினை விவியன் ஃப்ளைட் ரிசர்ச் டிவிஷனுக்கு கூட்டி போகிறாங்க. விவியனை அங்கே இருக்க கலர்டு விமன்ஸ் எல்லாருமே மிஸ்ஸஸ் மிச்சல்னு தான் கூப்பிட்டாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் தெரிஞ்சா கூட. ஆனால் விவியன் மட்டும் எல்லா கலர்டு விமன்ஸையும் அவங்க ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடலாம். கேத்ரினுக்கு நிறைய கண்டிஷனை சொல்லிட்டே வராங்க. விவியன் விமென்ஸ் ஸ்கர்ட்ஸ் தான் போடணும், அதுவும் நீக்கு கீழே தான் போடணும், ஜுவல்லரின்னு ஒன்று போட்டு அதுவும் பேர்ஸில் தான் போடணும். அது மட்டும் இல்லாமல் கேத்ரின் ரொம்ப நாள் அங்கே வேலையே செய்ய மாட்டாங்கன்னு விவியன் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. டிபார்ட்மெண்ட் ஹெட் மிஸ்டர் ஹாரிசனாக வந்து பேசினாலே ஒழிய நீயா போய் அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. விவியன் கடைசியாக இதுக்கு முன்னாடி இங்கே கலர்டு விமன்ஸ் யாருமே வேலை பார்த்தது இல்லைன்னும் உனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னையை அவமானப்படுத்திடாதுன்னு கடுமையாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு பிறகு கேத்ரின் ஒயிட் மெயில்ஸ் மட்டுமே அதிகமாக வேலை பார்க்குற ஒரு இடத்துக்கு அந்நியர் மாதிரி உணர்ந்து அவ்வளோ பெரிய அறையில் நுழையிறாங்க. கலர்டு விமென்னாலே கேர்டேக்கராக தான் இருக்க முடியும்னு ஒருத்தர் முடிவு பண்ணி ட்ராஷ் கேனை கிளியர் பண்ண சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. கேத்ரின் அங்கே போய் கொஞ்ச நேரத்திலேயே அதிர்ஷ்டவசமாக மிஸ்டர் ஹாரிசன் அவங்கள சந்திச்சு சில வேலையை முதல்ல செய்ய சொல்லி ஒப்படைச்சிட்டு போகிறாரு. அதே நேரத்தில் கேத்ரினோட வருகையில் விருப்பம் இல்லாத பவுல் ஸ்டாஃபார்டு கேத்ரினுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு அனுமதி இருக்காதுன்னு அவங்கள நம்பத்தகாத வகையில் டாக்குமெண்ட்ஸில் இருக்க முக்கியமான விஷயங்களை பிளாக் ஹைலைட்டரால் அழிச்சிட்டு டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அவரோட கணக்கில் எந்த ஒரு பிள்ளையும் இருக்காதுன்னு, இருந்தாலும் அதை எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார செக் பண்ண சொல்லிட்டு போயிடுறாரு. ரூத் தான் அங்கே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரே ஒரு ஒயிட் லேடி. கேத்ரின் டாய்லெட் எங்கே இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்க ரூத் உங்கள் கலர்டு விமனோட டாய்லெட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒயிட்ஸோட டாய்லெட்டை யூஸ் பண்ணிடலான்னு போக அங்கே இருக்க ஒயிட் லேடிஸை பார்த்து திரும்பி வந்துடுறாங்க. ஒரு வழியாக பாதி மைல் தூரம் கடந்து வந்து கலர்டு விமன்ஸோட டாய்லெட்டை கண்டுபிடிச்சி அதை உபயோகப்படுத்தும் போது தான் அவங்க எடுத்துகிட்டு போன டாக்குமெண்ட்ஸையும் அங்கேயே வச்சு செக் பண்ணுறாங்க. கேத்ரின் எழுந்து காஃபி குடிக்க போகும்போது அங்கே இருக்க மற்ற ஒயிட் பீப்புள் எல்லாரும் விசித்திரமாக பார்த்தாங்க. ஏன்னா வர்ஜீனியாவை பொறுத்தவரை ஒயிட் பீப்புளும் கலர்டு பீப்புளும் ஒரே காஃபி பாட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கேத்ரினை காஃபி குடிக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு யாரும் தடுக்கல. டாரதி, கேத்ரின், மேரி 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகும்போது டாரதிக்கு சூப்பர்வைசர் போஸ்ட் கொடுக்க முடியாதுன்னு விவியன் சொன்னதை நினச்சி வருத்தப்படுறாங்க. கேத்ரின் ஒரு விடோ, அவங்களுடைய அம்மா டோனா பிஸ்காய் தான் கேத்ரினோட 3 பெண் குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நேரம் அம்மா இல்லாததை சொல்லி வருத்தப்பட்ட குழந்தைங்கள்ட்ட கேத்ரின் அவங்களுக்கு வந்திருக்க புது வேலையை பற்றி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. கேத்ரின், மேரி, டாரதி 3 பேரும் அவங்க ஃபேமிலியோட சர்ச் அட்டன் பண்ணுறாங்க. கேத்ரினோட கவனம் அங்கே வந்திருந்த கர்னல் மேலே இருக்கப்பட்டுச்சு. சர்ச் முடிஞ்சு சாப்பாடு நேரத்தில் கர்னல் ஜிம் ஜான்சன் கேத்ரின்கிட்ட பேச வராரு. பேசும்போது கேத்ரின் நாசால வேலை பார்க்குறதா சொல்ல இப்போ பெண்கள் எல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேத்ரினை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசிடுறாரு.
அவங்க எவ்வளோ திறமையானவங்கன்றத தக்க பதில வார்த்தையா தெரியப்படுத்திட்டு கோவப்பட்டு போயிடுறாங்க. லான்ச் பேட்ல ஆஸ்ட்ரோனட் ஜான் கிளென்னை வரவேற்கிறதுக்காக நாசா மெம்பர்ஸ் எல்லாம் கூடியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் 7 இயக்க ஆர்பிட்டை சுற்றி வர போகிற முதல் அமெரிக்கனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு. கலர்டு விமென்ஸை சந்திக்க வேணான்னு சொல்லியிருந்த போதிலும் பாகுபாடு பார்க்காம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜான் கிளென் சந்திச்சுட்டு போனாரு. மறுநாள் கேத்ரின் காஃபி குடிக்க போகும்போது கலர்டு விமெனுக்கு தனியாக காஃபி குடிக்க பாட் இருந்துச்சு. ஆனால் அதை கூட தொட்டு காஃபி பாட்டில் ஃபில் பண்ணி வைக்க யாரும் தயாராக இல்லை. கேத்ரினுக்கு கால்குலேஷன்ஸ் செக் பண்ண சொல்லி டாக்குமெண்ட்ஸை பவுல் வந்து டெஸ்கில் போட்டு போனார். எப்பயும் போல் அதை பிளாக் ஹைலைட்டரால் மறைச்சு கொடுத்துருந்தாரு. அதை தூக்கி வெளிச்சத்தில் காமிச்சு எழுதியிருக்கிறத கண்டுபிடிச்சி கரெக்ஷன்ஸையும் பார்த்து யாருமே கவனிக்காத போதிலும் பிளாக் போர்டில் அதை வச்சு போட்டிருந்த கணக்கையும் திருத்துறாங்க. மனித கணினிக்கு ஆபத்தை விளைவிக்கும் IBM 7090 எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரை நாசா அவங்களுக்கு பதிலாக பயன்படுத்த இருப்பதா விவியன் மூலியமாக டாரசி தெரிஞ்சுக்கிறாங்க. போர்டை பார்த்து ஹாரிசன் யார் இந்த அன்சால்வ்டு ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணதுன்னு கேட்க கேத்ரின் ஸ்டாஃபோர்ட் கொடுத்த நம்பரை டபுள் செக் பண்ண பிறகு தான் சால்வ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அந்த கால்குலேஷன்ஸை பிளாக் ஃபில் பண்ணி இருந்த போதும் கூட எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஹாரிசன் ஆச்சரியமாக கேட்க எப்படி அதை வெளிச்சத்தில் காமிச்சு ரீட் பண்ணாங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாது இனிமேல் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸையாவது பிளாக் பண்ணாமல் கொடுக்கும்படி கேட்டுக்கிறாங்க. பவுலுக்கு உரைக்கிற மாதிரி அவர் முன்னாடி கேத்ரினை பார்த்து ஹாரிசன் அவங்க ரஷ்யன் ஸ்பையான்னு கேட்க இல்லைன்னு உறுதிப்படுத்தி கேத்ரினுக்கு ஹை செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இனிமேல் எதுவும் தேவையில்லைன்னு அவங்களுக்கு கொடுக்குற நம்பர்ஸை தெளிவாக கொடுக்கும்படி ஹாரிசன் சொல்ல பவுலுக்கு கேத்ரின் மேலே இருக்க கோபம் இன்னும் அதிகமாகுது. ஜெலன்ஸ்கி வலியுறுத்தின மாதிரி இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண மேரியோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாதுன்னும் அந்த போஸ்ட்டுக்கு மேத்தமெட்டிக்ஸ்லையும் ஃபிசிக்கல் சயின்ஸ் டிகிரி வாங்கியிருந்த போதிலும் போஸ்ட்டுக்கு தகுந்த பட்டம் இல்லைன்றத காரணமாக காட்டி அப்ளிகேஷனை விவியன் நிராகரிக்கிறாங்க. விவியன் கேட்ட டிகிரியை படிக்க அதை சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ஸில் கலர்டுக்கு இடம் இல்லைன்னு சொல்ல மேரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அதை சொல்லி வருத்தப்பட டாரத்தி அந்த ஸ்கூலில் படிக்க கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு உன் உரிமைக்காக நீயே போராடுன்னு வலிமை விட்டுறாங்க. 410 ப்ரோக்ராமிங் பற்றி படிக்க தன்னோட 2 பசங்களையும் கூட்டிட்டு லைப்ரரி வராங்க டாரத்தி. கலர்டு பீப்புள் எல்லாம் எதுக்கு ஒயிட் பீப்புளோட லைப்ரரி வரீங்கன்னு ஒரு லேடி ஏளனமாக கேட்க டாரத்தி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட லைப்ரரியில் அந்த புக்கு இல்லாதனால தான் இங்கே வந்தேன்னு சொல்ல செக்யூரிட்டியால் வெளியேற்றப்பட்டாங்க டாரத்தி. இருந்தும் அங்கேருந்து 410 புக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னு அவங்க பையன் கேள்வி எழுப்பும்போது டாரத்தி லைப்ரரி அரசாங்கத்துக்கு சொந்தமானது, அதை உபயோகப்படுத்த நாம வரி கட்டுறோம், அதனால அங்கிருந்து புத்தகத்தை எடுக்கிற எல்லா உரிமையும் கலர்டு பீப்புளுக்கும் இருக்குன்னு புரிய வைக்கிறாங்க. பசங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு வருகை தந்திருந்த கர்னல் ஜிம் ஜான்சன் கேத்ரினை சந்திச்சு அவரை தப்பா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு அவங்கள சமாதானப்படுத்தி கேத்ரினும் ஜிம்மும் சேர்ந்து டான்ஸ் பண்றாங்க. நியூஸ்ல ரஷ்யன் விண்வெளி வீரர் யூரி கெகாரியன் 108 நிமிஷத்துல ஆர்பிட்டை சுத்தி வந்து முதல் மனிதர்ன்ற ரெக்கார்டை உருவாக்குனதுனால சம்பவத்தை கேட்டு அமெரிக்கன்ஸும் அவங்க ஆஸ்ட்ரோனட்டை விண்வெளிக்கு அனுப்ப நாசாக்கு அழுத்தம் அதிகமாச்சு. கேத்ரினும் தினம் கடினமான ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி ஹாரிசனை திகைக்க வைக்கிறாங்க. IBM டிவைஸை செயல்படுத்துறதுல நாசாவால் நியமிக்கப்பட்ட ஆண்களுக்கு கடினமா இருந்துச்சு. டாரத்தி யாரும் இல்லாத நேரத்தில் IBM கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்குறாங்க. சப்போஸ் ஹியூமன் கம்ப்யூட்டர்ஸை விட வேகமாக IBM கால்குலேஷன்ஸ் போட்டுடுச்சுன்னா அவங்களுக்கு வேலை இருக்காதுன்றதை உணர்ந்து டாரத்தி 410 படித்து அவங்களோட வெஸ்ட் ஏரியா கம்ப்யூட்டிங் யூனிட்ல இருக்க லேடிஸ்க்கும் சொல்லி கொடுத்தாங்க. கணவரோட விருப்பத்துக்கு மாற மேரி ஒயிட் பீப்புளுக்காக ஒதுக்கி இருந்த ஹாம்ப்டன் ஹை ஸ்கூலில் இன்ஜினியரிங் படிக்க வேண்டி மனு கொடுத்திருந்தாங்க. 2வது முறையாக அந்த ரூம்குள்ளார IBM பற்றி படிக்க போகும்போது IBM பேட்ச் பேனலோட ஒயர் கனெக்ஷன் இடம் மாறி இருக்கிறத சரி பார்த்துட்டு IBM செயல்படுத்த தடுக்கிட்டு இருந்த ஆண்களோட வேலையை முடிச்சு வைக்கிறாங்க டாரத்தி. எப்பயும் போல டாய்லெட் யூஸ் பண்ண கேத்ரின் அரை மைல் தூரம் போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்கள தேடி வந்த ஹாரிசனுக்கு கேத்ரின் பிரேக் எடுத்திருக்காங்கன்னு தெரிய வர கேத்ரின் மலையில் நனைஞ்சிட்டு உள்ளார வரும்போது எதுக்கு வேலை நேரத்தில் இவ்வளோ நேரம் பிரேக் எடுத்திருக்கீங்கன்னு கோவப்படுறாரு. கேத்ரின் வேதனையோட அவங்க வேலை செய்கிற பில்டிங்கில் கலர்டு விமென்ஸ் பயன்படுத்த டாய்லெட் எதுவும் இல்லைன்னு ஒயிட் பீப்புளோட டாய்லெட் யூஸ் பண்ண அனுமதிக்கப்படலைன்னு ஒவ்வொரு முறை டாய்லெட் யூஸ் பண்ண அரை மைல் தூரம் போய் வெஸ்ட் கேம்பஸில் இருக்க டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாது முத்துக்களை தவிர வேற எந்த ஜுவல்ஸையும் அணியா ஒருபோதும் அவங்களுக்கு அனுமதிக்கப்படலைன்னோ, ஏன்னா நாசா அதை வாங்குற அளவுக்கு கலர்டு விமெனுக்கு காசு கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஏன் கலர்டு விமென் ஒரு காஃபி பாட்டில் இருந்து காஃபி குடிக்க கூட இந்த நாசா அனுமதிக்கப்படலைன்னோ அவங்களோட ஆதங்கத்தை அழுகையோட வெளிப்படுத்துறாங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனிச்ச ஹாரிசன் காஃபி பாட்டை கலர்டுன்னு ஒட்டப்பட்ட லேபிளை எடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாது வெஸ்ட் ஏரியா கம்ப்யூட்டிங் டிவிஷன்ல கலர்டு விமென்ஸ்ன்ற டாய்லெட் சைனை உடச்சி எரிஞ்சு பெண்களுக்கு கழிவறைகளை பொதுவாக்குறாரு. அடிக்கடி ஜிம் கேத்ரினையும் அவங்களுடைய குடும்பத்தினரையும் சந்திச்சுட்டு போனாரு. மேரி கொடுத்திருந்த மனுவோட கேஸ் கோர்ட்ல அன்னைக்கு தான் நடந்துச்சு. இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்க ஒயிட் பீப்புள் படிக்க மட்டும் அனுமதி கொடுத்து இருந்த நிறுவனத்துல மேரியும் படிக்க ஒரு இடம் வேணும்னு அவங்களே வாதாடி வரலாற்று உணர்வுகளை வச்சு மேல்முறையீடு பண்ணி நீதிபதி மேரி படிக்க நைட் கிளாஸ் அட்டன் பண்ண அனுமதிக்கிறாரு. கேத்ரின் ரிசர்ச்க்கான எல்லா வேலையும் பண்ணி அதை பேப்பர்ல போடும்போது தன்னோட பேரை பவுல் ஸ்டாஃபோர்ட் பேருக்கு அப்புறம் போட்டு
எடுத்துட்டு போறாங்க. ஸ்பேஸ் கேப்சூல் பாயிண்ட் ஆஃப் ரீஎன்ட்ரியை தீர்மானிக்கும் விவாதத்தில் பங்கேற்கணும்னு அனுமதி கேட்க பவுல் கேத்ரின் மறுத்த போதிலும் ஹாரிசன் அனுமதிக்கிறாரு. ஹாரிசன் போன பிறகு ரிசர்ச் பேப்பர்ஸ்ல கம்ப்யூட்டர்ஸோட பெயரை குறிப்பிடக்கூடாதுன்னு கேத்ரினோட பெயரை அதுல இருந்து நீக்க சொல்றாரு ஸ்டாஃபார்ட். ஒவ்வொரு முறை விவாதத்துல கேத்ரின் பங்கேற்றது பவுலுக்கு இன்னும் வெறுப்பு அதிகப்படுத்துச்சு. மேலும் புதிய டேட்டாஸை பற்றி விவாதிக்கும் கூட்டங்களுக்கு தன்னை கூட்டி போக சொல்லி கேட்க பவுல் கூட்டி போக மறுத்துடுறாரு. டாரத்தி பஞ்ச் கார்டு ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்த மேல் டெக்னீஷியன்ஸ் எதுக்கு உள்ளே வந்தீங்கன்னு கோவப்பட டாரத்தி இது வரைக்கும் உங்களுக்கு உதவி தான் பண்ணியிருக்கேன்னு சொல்ல பல வாரங்களாக டெக்னீஷியன் சாதிக்க முடியாததை டாரத்தி செஞ்சு கொடுத்து உதவி இருக்காங்கன்னு தெரிய வருது. ரிசர்ச் பேப்பரில் பவுலோட பேரை போட சொல்லி அடிக்கடி கேத்ரினுக்கும் பவுலுக்கும் முரண்பாடு ஏற்படுது. ஃப்ரெண்ட்ஷிப் 7 மிஷனோட கேல்குலேஷன்ஸ் எல்லாம் அடிக்கடி மாறிட்டே இருக்கிறதுனால பவுல் ஒவ்வொரு நாளும் கொடுக்குற ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள புதுசாக டேட்டாஸ் மாற கேத்ரினோட கேல்குலேஷன்ஸ் எல்லாமே யூஸ் இல்லாமல் போகுது. டேட்டாஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அந்த டேட்டாஸை டிஸ்கஸ் பண்ணுற மீட்டிங்கில் கேத்ரினும் அட்டன் பண்ணணும்னு கேட்க பவுல் மீட்டிங் ஹால்குள்ளார பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி மறுத்துடுறாரு. பின்னர் ஹாரிசன்ட்டு தான் லான்ச் கேல்குலேஷன்ஸை செக் பண்ணுற பொறுப்பில் இருக்கிறதுனாலையும் அதனுடைய டைம், டைப், லேண்டிங் ஏரியா, பேலோடு, லான்ச் டைம் எதில் மாற்றம் ஏற்பட்டாலும் அது அவங்க அவசியம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உடனுக்குடன் கேல்குலேஷன்ஸை போட முடியும்னு அதுக்கு கட்டாயம் மீட்டிங் அட்டன் பண்ணணும் ஹாரிசன் தான் பாஸ்ன்றதை உணர்ந்து அவரையே முடிவெடுக்க சொல்றாங்க. ஹாரிசனும் மீட்டிங் அட்டன் பண்ண சம்மதிக்கிறாரு. பவுலோட நிராகரிப்பையும் தாண்டி கேத்ரினை மீட்டிங்கு கூட்டி போறாரு. ஆனா அமைதியா இருக்கணும்னு சொல்லிடுறாரு. அந்த மீட்டிங்ல நாசாவோட பெரிய பதவியில் இருக்க ஆட்களும் ஆஸ்ட்ரோனட் ஜான் கிளென்னோ கூடியிருந்தாங்க. கிளென்னோட ஃப்ரெண்ட்ஷிப் 7 ஸ்பேஸ் கேப்சியூலோட இறங்கும் இடத்தை தீர்மானிக்கின்ற டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்களான்னு எல்லாரும் ஹாரிசனை கேள்வி கேட்க ஹாரிசன் அமைதியாக அந்த இஷ்யூவை பற்றி யோசிச்சுட்டு சாக் பீஸை கேத்ரின்ட்ட நீட்டி அவங்க நினைக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாரு. ஆயத்தமே இல்லாமல் அவங்களுடைய விருப்பத்தை கருத்தில் கொண்டு போதைய திட்டத்துடைய அடிப்படையின்படி பஹாமாஸில் நெருக்கமான சட்டன் லேட்டிடியூட்லையும் லாஞ்சிடியூட்லையும் லேண்ட் ஆகிறது தான் சரியாக இருக்கும்னு ஒரு ஈக்குவேஷன்ஸை போட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. அதை கேட்ட எல்லாரும் திகைச்சு போனாங்க, ஜான் கிளென் கூட. ஏன்னா அவங்க ஈக்குவேஷன்ஸோட ரீசனில் யாருமே வீக்னஸாக கண்டுபிடிக்க முடியல. ஐபிஎம் கம்ப்யூட்டர்ஸை ஆப்ரேட் பண்ணவே தடுமாறிய டெக்னீஷியன்ட்டு ஹாரிசன் அதை சரியாக ஆப்ரேட் பண்ணுற வரைக்கும் எந்த டெக்னீஷியனுக்கும் சம்பளம் இல்லைன்னு மிரட்டிட்டு போய்ட்றாரு. ஃபார்டன் லாங்குவேஜில் டார்த்தி தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு விவியன் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஐபிஎம்மை ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்ல டார்த்தி பிளான் பண்ணி ஐபிஎம்மை என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னும் ஃபார்டன் லாங்குவேஜில் வெல்வர்ஸ்டாக இருக்க என்னுடைய லேடிஸ்க்கும் இடம் கிடைச்சாதான் வேலை பார்ப்பேன்னு சொல்ல வேற வழியே இல்லாமல் விவியன் பெஸ்ட் கம்ப்யூட்டிங் யூனிட்டில் இருக்கும் எல்லா லேடிஸ்க்கும் ஐபிஎம் மிஷின் டார்த்திக்கு கீழே வேலை போட்டு கொடுக்குறாங்க. மேரியை அவங்க கணவர் முழு மனசோட நைட் கிளாஸ் அட்டன் பண்ண அனுப்பி வைக்கிறாரு. மேரி தான் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிக்க போற ஃபர்ஸ்ட் கலர்டு விமென். ஜான் கிளென்னுடைய லான்ச் நெருங்க டார்த்தி தீவிரமா அதற்கான கணக்குகளை போட தொடங்கினாங்க. பவுல் அவருக்கு இருந்த இனவெறியையும் கடந்து வந்தாரு. கேத்ரின் செய்கிற அவங்களுடைய வேலைக்காக பெரும் அளவில் மதிக்கப்பட்டாங்க. ஒரு நாள் விவியன் டார்த்தியை கழிவறையில் சந்திக்க நேரிடுது. விவியன் டார்த்திக்கு சூப்பர்வைசர் போஸ்ட் கொடுக்க முடியாததுக்காக மன்னிப்பு கேட்டு கருப்பு இன பெண்களுக்கு எதிராக நான் என்றைக்குமே செயல்பட்டது இல்லைன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறந்ததை தான் நான் எப்போதுமே கொடுத்துருக்கதா சொல்ல டார்த்தி நுணுக்கமாக நீங்கள் அதை தான் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் கேத்ரின் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய 3 குழந்தைகளும் விசேஷ நிகழ்ச்சிக்கான உடைகளை அணிஞ்சிருந்தாங்க. ஆச்சரியம் ஊட்டும் வகையில் ஜிம் அவங்களுக்காக அவரே டின்னர் ரெடி பண்ணி எல்லாரும் முன்னாடியும் தன்னை கேத்ரின் திருமணம் பண்ணிக்க சொல்லி ப்ரப்போஸ் பண்ண கேத்ரினும் சந்தோஷமாக ப்ரொபோசலை ஏற்றிக்கிறாங்க. தற்காலிகமாக கேத்ரினுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இதோட முடிவு பெறுது. ஹாரிசன் கேத்ரின்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் 7 லான்ச் பண்ண எல்லாமே செட் பண்ணியாச்சுன்னும் இனி அந்த ப்ராஜெக்டில் அவங்களுடைய ரோல் எதுவுமே இல்லைன்னு வருத்தத்தோடு தெரிவிக்கிறாரு. கேத்ரின் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ரூத் டிபார்ட்மெண்ட் சார்பாக கேத்ரினுக்கு நடக்கவிருக்கும் திருமணத்துக்காக முத்து மாலையை பரிசாக கொடுக்குறாங்க. கேத்ரின் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு மறுபடியும் வெஸ்ட் ஏரியாவுக்கு போகிறாங்க. அப்புறம் ஜிம்மையும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் ஜான் கிளென்னோட லான்ச் டிவியில் பார்த்துட்டும் ரேடியோவில் கேட்டுட்டும் இருந்தாங்க. கண்ட்ரோல் ரூமில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. செக் பண்ணதில் லான்ச்சுக்கு முன்னாடி அதனுடைய கேல்குலேஷன்ஸை ஐபிஎம் கம்ப்யூட்டர் வேற மாதிரி காட்டுது. கேல்குலேஷன்ஸ் துல்லியமாக இருந்தால் மட்டும்தான் லான்ச் பண்ணுறது நல்லது. கிளென் ஐபிஎம் கம்ப்யூட்டரை விட கேத்ரின் கேல்குலேஷன்ஸ் மேலே நம்பிக்கை வச்சிருந்தாரு. கடைசி நிமிஷத்தில் கிளென் லான்ச்சுக்கு முன்னாடி ஐபிஎம் கேல்குலேஷன்ஸ் வேணாம், கேத்ரினை கேல்குலேஷன்ஸ் செக் பண்ண சொல்லுங்க, அவங்க சொன்ன பிறகு தான் லான்ச் பண்ணுவேன்னு சொல்ல ஹாரிசன் தன்னுடைய அசிஸ்டண்டான சாம் அனுப்பி கேத்ரின்ட்ட கேல்குலேஷன்ஸ் செக் பண்ணிட்டு வர சொல்ல கேத்ரினும் கேல்குலேஷன்ஸை வேகமாக முடிச்சுட்டு அதை எடுத்துட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு ஓடுறாங்க. சாம் மட்டும் உள்ளார அனுமதிக்கப்பட்டாரு. வருத்தத்தோட கேத்ரின் வெளியே நிற்க கேத்ரினுக்கு பாஸ் கொடுத்து ஹாரிசன் உள்ள கூட்டிட்டு போறாரு. கேத்ரின், ஹாரிசன் உட்பட 50 மில்லியன் பீப்புள் லான்ச்சை பார்த்துட்டு இருந்தாங்க. வெற்றிகரமாக ஜான் கிளென் ஃப்ரெண்ட்ஷிப் 7 ஆர்பிட்டுக்கு எடுத்துட்டு போக தொடங்கிட்டாரு. அது போய் சேர இன்னும்
10 மணி நேரம் ஆகும். மறுபக்கம் விவியன் டாரதி வாங்க மரியாதையோட மிஸ்ஸஸ் வாங்னு கூப்பிட்டு அவங்களுக்கு அனலைசிஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷன் டிவிஷன்ல சூப்பர்வைசர் போஸ்ட் கொடுத்தாங்க. வெற்றிகரமாக சுற்றுப்பாதையை தொடர்ந்து ஜானுக்கு ஹீட் ஷீல்டு ஃபாஸ்னர்ல இருந்து ஒரு வார்னிங் சிக்னல் வருது. கிளென்னோட கேப்சூல் எரிஞ்சு சூடாக தொடங்குது. ரீஎன்ட்ரிக்கு ரெட்ரோ பேக்கை தூக்கி போடுறதுக்கு பதிலாக கிளென் அதை அப்படியே விட்டுட்டா ஹீட் ஷீல்டு எப்படியும் அந்த ஹீட்டை ஹோல்டு பண்ணிடும்னு கேத்ரின் சொல்றாங்க. ஒருவேளை அட்மாஸ்பியர்ல நுழையும் போது ஹீட் ஷீல்டு ப்ளோ ஆயிடுச்சுன்னா கிளென்னோட கேப்சூல் வெடிச்சு இறந்துடுவாரு. இருந்தும் கேத்ரின் சொன்னதை நம்பி அவங்க சொன்னதை எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. திடீர்னு ஒரு கட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் 7ஓட தொடர்பு விட்டு போச்சு. எல்லாரும் கிளென் கிளாஷ் ஆகிட்டதான் நினைக்க கேத்ரின் சொன்ன மாதிரியே ஹீட் ஷீல்டு ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணி கிளென் வெற்றிகரமாக லேண்ட் ஆனாரு. ஜான் திட்டமிட்டபடி 7 சுற்றுப்பாதையில் 3 முடிச்சிட்டாரு. ஜான் வெற்றிகரமாக ஃப்ரெண்ட்ஷிப் 7 மிஷனை முடிச்ச பிறகு விண்வெளியில் ஒரு பந்தயம் உருவாகி 1969 நாசா சந்திரனை சேர ஒரு மிஷன் இயக்கப்பட்டுச்சு. மேரி அவங்களுடைய இன்ஜினியரிங் டிகிரியை வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. நாசாவோட முதல் ஃபீமேல் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் இன்ஜினியராக ஆனாங்க. டாரதியும் நாசாவோட முதல் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் சூப்பர்வைசர் ஆனாங்க. அப்போலோ 13 மற்றும் 1969 மூணில் அப்போலோ 11 பயணத்திற்காக அதற்கு வேண்டிய அத்தனை கால்குலேஷன்ஸையும் கேத்ரின் போட்டு கொடுத்தாங்க. 2015 ஃபார்மர் பிரசிடென்ட் ஒபாமாட்ட இருந்து பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் வாங்கினாங்க. அவங்க வேலை பார்த்த வர்ஜீனியா லாஞ்ச்லி ரிசர்ச் சென்டரை கேத்ரின் ஜி ஜான்சன் கம்ப்யூட்டேஷனல் ரிசர்ச் ஃபெசிலிட்டியாக 2016 பேர் மாற்றம் பண்ணாங்க.